ஏய் தீபு, நான் ரெடி ஆயிட்டேன், நீ இன்னும் ரெடி ஆகலையா? ஏய் ஆனிவர்சரி எதுவுமே இவ்வளோ லேட் பண்ற, சீக்கிரம் கிளம்பு, போகணும்ல. வாவ், ஆசம் ஆஃப் தி ஆரோமலே. வாவ், எப்படிங்க இருக்கு? செம்மையா இருக்க. ஆமா, நீங்க மட்டும் ஏங்க குரங்கு பிடிக்கிற மாதிரி சட்டை போட்டுருக்கீங்க? இது உங்க அப்பா கடையில் எனக்கு எடுத்தது. கடுப்பேத்தாதீங்க. சரி அதெல்லாம் விடு, இப்போ கிளம்புனாதான் கரெக்டாக இருக்கும் டைமு. இந்த 10th இயர் ஆனிவர்சரியை கோலாகலமாக கொண்டாட போகிறோம். அதனால தான் நம்ம பசங்களை எங்கள் அம்மா அப்பா வீட்டில் விட்டு நம்ம மட்டும் தனியாக என்ஜாய் பண்ண போகிறோம். இந்த ட்ரிப்பு வேற லெவலில் ஃபன்னாக இருக்கணும். என்ஜாய் பண்ணலாமா? பண்ணலாம். சரி, சும்மா பேசிட்டே இருக்காதீங்க, வாங்க போலாம். என்னாச்சு? ஓடி போட்டுருச்சுங்க. சரி சரி போலாமா? அவசரமா இருக்குங்க, வாங்க ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு போலாம். பழைய பஞ்சாமிரதெல்லாம் சொல்லுவா. உட்காரு. என்ன ரத்த காவலாம் வாங்குது? ஏதாவது 7.5 சனி வீட்டுக்கு வருதா? பாலத்தை சுத்தி ஒன் வேல வந்துருங்க. அது எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. சொகுசா ஒரு நாள் போய் சைக்கிள்ல வாயா. சைக்கிள் எதுக்கு வரணும்? தப்பறி ஆட்டோ வச்சிருக்கீங்களா? நீ வியாபாரம் தான் பண்ற என்ன? என்னங்க என்னடி வெளில யாரோ காய்ச்சி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க, என்னன்னு போய் பாருங்க. எவனா சாராயம் காய்ச்சிட்டு இருப்பான். அட எனக்கு இந்த சத்தமே பிடிக்கலங்க. என்ற ஊரு எவ்வளவு அமைதியான ஊர் தெரியுமா? என்ற குடும்பம் எல்லாம் எவ்வளவு அமைதியான டிசிப்ளினான குடும்பம் தெரியுமா? நல்லா தெரியும். அட என்னங்க, எங்க ஊர்ல வந்து தங்கி பாருங்க, அப்பதான் தெரியும் அமைதினா என்னன்றது. போய் பாருங்க. அட போய் பாருங்கன்ற. என்ன ட்ரிப்பு கிளம்பி இருட்டாயிடுச்சு. கண்ணாடி போட்டுக்குமா? என்ன சண்டைங்க? வந்துட்டானுங்க. நானும் வரேன் சென்னைக்கு. ஊர்ல அப்படிதான் வருவேன். உனக்கு வேணும்னா வாங்கிட்டு போ. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. ஐயோ இஞ்சி வாயன், இவன் எதுக்கு இங்க வந்தான்? அடியே, உன் அமைதியான குடும்பம் தான் வந்துருக்குது, சீக்கிரம் வா. அடி அடி அவனதான் மூஞ்சிலடி. சரியான சாவுக்கிறியா கேக்குறேன். சுத்தி என்ன கூட்டு வருவேன். வா, உன் அமைதியான குடும்பம் என்ன பண்ணுது பாரு. என் தம்பிங்க, என் தம்பி ஏதோ பிரச்சனை இருக்கா போலங்க. உன் தம்பி இருக்கிற இடமே பிரச்சனை தான். போய் காப்பாத்துங்க. அவன் தண்ணியில குடிச்சிட்டான், காப்பாத்துன்ற. அடுத்த தடவை சென்னைக்கு இன்னைக்கு ஊர் பக்கம் வந்துருப்பாரு. ஐயோ போயா தண்ணீரால விட்டுறாத. போடா டேய் போடா. அக்கா தம்பி, அவனை காப்பாத்துட்டு என்ன அடிச்சு கோமால் படுக்க வச்சிட்டா. அக்கா தம்பி, அக்கா தம்பி எப்படிக்கா இருக்க? நல்லா இருக்கு. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அப்பம்மா நல்லா இருக்காங்க. ஆடு மாடு எல்லாமே நல்லா இருக்குது. என்ன நாங்க ஆட்டோக்காரன் கூட சண்டை? அக்கா அவன் கிடக்குறாக்கா ரெங்குரு. என்னை பார்த்து அமைதியான பையன் சொல்லிட்டாக்கா. நான் என்ன அமைதியான பையனா? நம்ம ஊர்ல அமைதியான ஊரா? நம்ம குடும்பம் தான் அமைதியான குடும்பமா? இந்த அமைதிங்கிற வார்த்தையை மட்டும் நம்ம ஊர்ல சொல்லியிருந்தா அவன் சமாதியாக்கி இருப்பான். ஏய் கவுன் எதுக்கு இப்ப லுங்கியாக்கி நிக்கிற? கீழே இருக்கு, முதல்ல கதவு மூடு. அக்கம் பக்கத்துல இருக்கணும் அசிங்கமாத்திட்டு இருக்கா? மாமா எப்படி மாமா இருக்கீங்க? இது வரைக்கும் நல்லா தான்டா இருந்தேன் மாமா. நீங்க தான் மாமா ஸ்டைலா கெத்தா ஹாப்பியா இருக்கீங்க. பிரச்சனைங்கிறது உங்களுக்கு வரவே வராது. இதுக்கு மேல எனக்கு என்னடா பிரச்சனை வேணும்? பெட்ஷீட் வாயா. ஆமாம்மா, எங்க கிளம்பிட்டீங்க? அதுவா 10ஆம் ஆண்டு நினைவஞ்சலில்ல, அதை கொண்டு வந்து 10th இயர் ஆனிவர்சரி இல்ல, அதுக்காக ட்ரிப்பு கிளம்பின்னு இருக்கோம். ஓ சரி வாங்க போலாம். ஆமாங்க, தம்பியோட கூட்டு போலாங்க. ஐயோ ஃபோன் கிச்சி மூட்டுது. ஹலோ, அச்சோ அன்சில மண் சரி வா, 2 பேர் மேல போக முடியாதா? ட்ரிப்பு கேன்சல் ஆண்டா. என்னங்க சொல்றீங்க? ட்ரிப்பு கேன்சல் ஆண்டா. ஓ சரி விடுங்க, எனக்கு தம்பி வந்ததே ஒரு ட்ரிப்பு தாங்க. ஆமா, நம்ம வீட்டு வாண்டுகள்லாம் இங்க. அதுவா, நாங்க ட்ரிப்பு போறோம்ல, அதனால கொண்டு போய் மாமியார் வீட்டுல விட்டோம். ஓஹோ. வா தம்பி, நீ வந்து உட்காரு. உனக்கு பிஸ்தா பால்னா ரொம்ப பிடிக்கல, நான் போய் செஞ்சு எடுத்துட்டு வரேன். சரிக்கா. தள்ளுங்க. வாங்க மாமா, உட்காருங்க மாமா. அட உட்காருங்க மாமா. என்ன அக்காவும் தம்பி என்ன வச்சு ஆட்டோ ஓட்டுறாங்க. அப்புறம் மாமா வேலை எல்லாம் எப்படி போகுது? வேலை சரி பக்கம் போகுது. அது கிடக்குது. ஊர்ல கழுத புலி காட்டெருமை பன்னிலாம் எப்படி இருக்குது? எருமை. ஏய் மாமா, அது எருமை மாடு ஆடு கோழி மாமா, எல்லாம் நல்லா இருக்குது. எல்லாம் நல்லா இருக்குதா? அப்புறம் மச்சான், இன்னைக்கு மதியானம் சாப்பிட்டு சாயந்தரம் மேலாம் போயிடாதீங்க. நாளைக்கு காலைல பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போயிடுங்க. மாமா நான் 1 மாசம் இங்கதான் இருக்க போறேன். சந்தோஷம் தானே தம்பி? பிஸ்தா பால் ரெடி. வரக்கா. எங்க போச்சு? தீபு, என் ரெட் கலர் டிஷர்ட் எங்க? தம்பி போட்டு போயிட்டாங்க. மாமா டிஷர்ட்
நமக்காகவே எடுத்த மாதிரி இருக்கு. ஊருக்கு போகும்போது எடுத்துட்டு போயிடணும். தம்பி போட்டு போயிருக்கான். டைம் ஆயிடுச்சு. டிராஃபிக் வேற ஹெவியா இருக்கும். 2 வீலர்ல போனா தான் கரெக்டா இருக்கும். எங்க இருந்து 2 வீலர் சாவி காணா? ஏய் எங்கடி இங்க 2 வீலர் சாவி காணா? தம்பி எடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன் மாமா மாமா நான் உன் வண்டியில சுத்துவேன், பெட்ரோல் போட மாட்டேன். ஏன் காசு சாவி கொடுத்துட வேண்டியதானே? மறந்தே போயிட்டேன். மறந்துட்டியா? நாளைக்கு கொடுத்து விடு. சரி. ஐயா, ஆனா உனக்கு கார் ஓட்ட தெரியாதே. எங்கேயாவது முட்டிட்டு சாவட்டும். ஐயோ நம்ம காராச்சே. எங்க எந்திரிங்க எந்திரிங்க. என்னடி தம்பி போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். இன்னும் ஜெயிலுக்கு போலையா? அட உங்க வண்டி எடுத்துட்டு போய் தாங்க மாட்டியிருக்கான். என் வண்டி அது என் வண்டியா? ஏன்டி உன் தம்பி இன்னும் போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் தான் போகணும்னு நினைச்சு அங்கேயும் போயிட்டானா? காவாலி பையன் குடும்பத்துல பொண்ணு எடுத்தது எவ்வளவு தப்பா போச்சு. தம்பி பத்திரமா பார்த்து கூட்டு வாங்க. செருப்பால் அடிப்பேன். ஏய் எங்க என் பூ போட்ட லுங்கிய காணா? தம்பி போட்டிருக்காங்க. ஆசை அதிகம் வச்சு மனசை அடக்கி வைக்கலாமா ஏன் மாமா? தம்பி போட்டிருக்கானா? ஏங்க அது என் பூ போட்ட எல்லோ நைட்டி. இதையாவது விட்டு வச்சிருக்கானே. ஆமா மோகன், முப்பொழுதும் கற்பனை. என்ன நல்ல வாசனை அடிக்குது. இந்த தம்பி இன்னொரு முட்டி வச்சுக்கோ. அக்கா போதுக்கா. ஓ சாரி சார், வீடு மாதிரி வந்துட்டேன். மாமா நம்ம வீடு தான், வாங்க. என்னடா என் 1 மாசம் இஎம்ஐ இலையில இருக்குது. ஏங்க சீக்கிரம் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. சரி சரி எடுத்து வை, வரேன். சாப்பிட இல்லைங்க, தம்பிக்கு பரிமாறத்துக்கு. இது பரிமாறத்துக்கா? தம்பி முயல் கறி செஞ்சிருக்கேன், எடுத்துட்டா? என்னது முயல் கறியா? பேபி என்ன டிஃபன் இன்னைக்கு? சேமியாங்க. பேபி இன்னைக்கு என்ன டிஃபன்? சேமியாங்க. பேபி இன்னைக்கு சேமியா சேமியா சேமியா. என்னங்க கிளம்பிட்டீங்க, சாப்பிடல? என்ன இன்னைக்கும் சேமியா தானே? இல்லங்க, அப்புறம் இன்னைக்கு ராகி சேமியா. மாமா வாங்க மாமா சாப்பிடலாம். பாதி இலையாவது விட்டு வைடா, வரேன். அக்கா ஏய் அது 3ஆவது தெருல யாரோ ஒரு தம்பி யாரோ ஒரு அக்காவை அக்கான்னு கூப்பிடுறான். ஒண்ணு இல்ல, நீ உணர்ச்சிகளை கட்டுப்படுத்து. போங்க, அது என் தம்பி குரல் மாதிரி தான் இருக்கு. நான் போய் பார்த்துட்டு வர போறேன். அட கன்றாவி. வீட்டில் ஒரு அக்கா இருந்தா 2 அம்மாவுக்கு சமம். டிவியில கூட தம்பி கருமம். டிவியே வேண்டாம். இந்த புளிப்பு மிட்டாய் அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்தா தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவா. அவளை இன்னைக்கு சர்ப்ரைஸ் பண்ணிட வேண்டியதுதான். அக்கா அக்கா உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்க சொல்லு. அக்கா சொல்லுக்கா, ஊர்ல இருந்து உனக்கு பிடிச்சது வாங்கிட்டு வந்திருக்க. என்னன்னு சொல்லு. அட சொல்லு அக்கா, சொல்லுக்கா. அட சொல்லுக்கா. ஏய் என்ன பண்ற? ஆமா அக்காவை சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கேன். அக்கா அது என் தங்கச்சிடா. தங்கச்சியா? லட்ச கையெடு. சொல்றா, என்ன பண்ண என் தங்கச்சியா? இல்ல மாமா, நான் அக்கா நினைச்சுதான் உங்க தங்கச்சி. அக்காவா? ஏண்டா உங்க அக்கா சைஸ் என்ன, என் தங்கச்சி சைஸ் என்ன? என்ன கதை விடுறியா? என்னடா சர்ப்ரைஸ்? மாமா நான் ஊர்ல இருந்து புளிப்பு மிட்டாய் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏய் தம்பி தேங்க்ஸ்டா. இன்னொன்று இருக்கா? இருக்குக்கா.
இவன் என் தங்கச்சிக்கு கண்ணிலே மெசேஜ் அனுப்பிச்சிட்ருக்கான். முதல்ல இவனை பிளாக் பண்ணணும். இனிமேலேருந்து அலர்ட்டாக இருக்கணும்டா. ஒரு கண்ணை வைப்பான் என் மேலே. அக்கா சொல்றா. மாமாவோட தங்கச்சி வந்திருக்குல்ல, எதுக்கு வந்திருக்கு? அவளே போய் கேட்டுக்கடா. அக்கா இல்லடா, நம்ம வாண்டுங்களாம் அங்கே போயிருக்குல்ல, அம்மனிக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமா, அவளால் அங்கே வேலை செய்ய முடியலையா, அதான் இங்கே வந்து வேலை செய்கிறா. அக்கா சொல்றா. உன்கிட்ட ஒன்று சொல்லணும். ம் இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தம்? அக்காலும் தம்பி என்ன குசு குசுன்னு பேசுகிறாங்க? காதை ஷேர் பண்ணி கேட்போம். இல்லைக்கா, துர்காவை நம்ம பாப்பா காது குத்துல பார்த்தப்பவே எனக்கு ஒரு இதுவாக இருந்துச்சு. அப்போ இந்த இது எதுன்னு தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ மறுபடியும் பார்க்குறப்ப தான் தெரியுது அந்த இது அதுவாக இருக்குமோ அப்படின்னு. அதனால் துர்காவை லவ் பண்ணுறக்கா. இந்த கழுத புலிக்கு என் கவரிமான் கேட்குதா? கண்டிப்பாக இதுக்கு என் பொண்டாட்டி ஒத்துக்க மாட்டா. டேய், என்னது லவ் பண்றியா? டேய், ஏற்கனவே அந்த குடும்பத்துல நான் வாக்குப்பட்டு சீரழிஞ்சிட்டு இருக்கேன்டா, நீயும் வந்து மாட்டிக்காதடா. ஆமாம், இது ஏன் டைலாக்ல வரதோ வர அக்கா, இந்த சாம்பார்ல ஏலக்காய் போடுக்கா, மாமாக்கு ரொம்ப பிடிக்கும். சாம்பாரில் ஏலக்காவா? மானங்கட்ட குடும்பம் அது. டேய், சொன்னா கேளுடா, வேணாம்டா. அக்கா 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 ப்ளீஸ்க்கா, அவ தான் என் மனைவின்னு என் மனசுக்குள்ள எழுதி வச்சுக்கா. ப்ளீஸ்க்கா சேர்த்து வைக்கா. டேய், டேய். அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா, அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா, அக்கா 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 ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா. சரி, ஓகேடா, ஓகே. அவளை லவ் பண்ண வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. ஆனா ஒரு கண்டிஷன், நீ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவளை நீ ஓன் கண்ட்ரோல்ல தான் வச்சுக்கணும். எப்படி நம்ம அம்மாவை ஏன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன் அதே மாதிரி, ஓகேவா? ஓகேக்கா. ஓ, கழுத புலியும் காட்டெருமையும் ஒன்றா சேர்ந்துச்சா? வரதோ வர. ஹே துர்கா, என்னண்ணா? அவங்க அக்காவும் தம்பி ஏதோ பிளான் பண்றாங்க. அந்த பிரசாந்த் பையன் வந்து பேசினா மூஞ்சி கொடுத்து கூட பேசுறாரு. ஏன்னா? சொல்றத செய். அவன் கூப்பிட்டா திரும்பி கூட பார்க்க கூடாது. சரிண்ணா. பிரசாந்த், இப்படியே திரும்ப. கூப்பிட்டா திரும்ப மாட்டாங்களா? நான் அவனை தானே கூப்பிட்டேன். உனக்கு ஒரு வேலையே இல்லைண்ணா. அக்காவும் தம்பியும் சேர்ந்து என் தங்கச்சியை வளைச்சு போடலான்னு பார்க்குறீங்களா? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. ஏய், என் தங்கச்சி எப்படி உஷார் பண்ணிடுறேன்னு பார்க்கலாம். மறுபடியும் பிளான் போடுறாங்க. ஓ, நீங்களும் இங்கே தான் படுக்கிறீங்களா? நீங்களுமாண்ணா? இல்லை, நானும் இங்கே தான் படுப்பேன். என்னது? ஒன்றும் பயப்படாதீங்க, நான் கீழே படுத்துக்கிறேன், நீங்கள் மேலே படுத்துங்க. ஓகேயா? ஏய், நீ என்ன பண்றீங்க? போய் ஹால்ல மாமா கூட போய் படுப்போ. அக்கா மூடான்ற நீ படுமா. அக்கா என்னக்கா சேர்த்து வைக்கிற சொல்லிட்டு பிரிச்சு வச்சுட்டுக்கிற? டேய் தம்பி, இதெல்லாம் ஒரு சிம்பத்தி. சிம்பத்தியா? ஆமாண்டா, அவர் படுக்கிற இடத்துல நம்ம படுக்கிறோமே, நம்மளால அவர் வெளில படுக்கிறாருன்ற ஒரு சிம்பத்தி. இந்த மாதிரிலாம் பண்ணாதான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். அப்படியா? பிடிக்குமா? சரி, நான் போய் படுக்கிறேன். இந்த சிம்பத்தி ஒர்க் அவுட் ஆயிரும்ல? செக் பண்ணிட்டா? சிம்பத்தி போய் படு. தூக்கம் முன் கண்களை தழுவட்டுமே. ஆமா, என்ன மச்சான்? அக்கா அவங்க கூட ஹாலில் படுக்க சொன்னாங்க. ஓ, அக்கா வெளில அமிச்சிட்டாளா? சரி, நீ மேலே படுத்துக்கோ, நான் கீழே படுத்துக்கிறேன். அப்படியா? இந்த ஏண்டா, ஒரு பேச்சுக்கு இல்லைங்க மாமா, நீங்கள் மேலே படுத்துக்குங்க, நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படிலாம் சொல்கிறது கிடையாது. போங்க மாமா, உங்கள் பேச்சுக்கு எப்படி எதிர் பேச்சு பேசுறது?
என்ன இவர் இன்னும் தூங்கிட்டு இருக்காரு? அண்ணா எந்திரினா, அண்ணா எந்திரினா, அண்ணா எந்திரினா, ஜாகிங் போகணும். நேற்று போகலாம். அண்ணா எந்திரினா. என்னாச்சு? பாருங்க, நீங்க நைட் எல்லாம் ஜாகிங் போகணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து தூங்கிட்டு இருக்காரு. இவர் பக்கத்தில் இருக்க கடைக்கே பைக்கு தான் எடுத்துகிட்டு போவார், அவரை போய் ஜாகிங் கூப்பிடுறியம்மா? இப்போ நான் எப்படி போறது? உனக்காக ஒருத்தன் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆ? ஆ. ஏங்க என்னங்க பண்றீங்க? ஏங்க ஒர்க் அவுட்டுங்க. ஒர்க் அவுட்டா? இதெல்லாம் ஒர்க் அவுட்டா? ஆமாங்க, காலையில் எழுந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணலன்னா மைண்ட் அவுட் ஆகிடும். ஓ ரியலி? அட ஆமாம்மா, என்ற ஊர்லேயே எங்கள் தம்பி தான் பெரிய பயில்வான். வீட்டில் குடம் தூக்கத்துலேருந்து பீரோ தள்ளுற வரைக்கும் எல்லாமே அவன் மட்டும்தான் செய்வான். அட இது என்னம்மா, லாக்டவுன் டைமில் ஜிம்மெல்லாம் க்ளோஸ் ஆயிருந்துச்சுல, அப்போ வெயிட் தூக்க எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இவன் ரோட்டில் போய் காரியம் பசிடாமல் தூக்கிட்டு இருந்தான் தெரியுமா? ஓகே பைல்வான், நான் ஜாகிங் போறேன், கூட வரீங்களா? நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் ஃபாலோ பண்ணுறேன். அக்கா என்னக்கா அந்த பொண்ணுகிட்ட போய் அந்த பொண்ணுக்கு ஆகாச பொண்ணுக்கு பிடிக்கிட்டு இருக்கிற? அட நீ வேற, அவங்க வீட்டில் எல்லாருமே அரை மென்டல் தான், எது சொன்னாலும் ஈஸியாக நம்பிடுவாங்கடா. அப்படியா? பட் இருந்தாலும் என் ஆள் அரை மெண்டல் சொல்கிறத அவாய்ட் பண்ணிக்க, சரியா? போயிட்டு வந்தேன். போலாங்க. ஃபர்ஸ்ட் வாக்கிங், அப்புறம் தான் ஜாகிங், ஓகேவா? ஓகேங்க. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னது? உங்கள் வாய்ஸ் ரொம்ப அது மட்டும் இல்லை, நீங்களும் ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு. காஃபி இன்னைக்கும் படு கேவலமா இருக்கு. ஆமா, என் தங்கச்சி எங்க? ஐயா ரெட்டு நட்டு கட்டு ஐயாவோட ஊடு கட்டி யானை கட்டி எருப்பு ஜோடியா போறீங்களா? ஹாய் கைஸ், அண்ணா நீ எங்க இங்க? வாங்க எல்லாம் சேர்ந்து ஜாக்கிங் போகலாம். மச்சானே மச்சானே வா மச்சானே மச்சானே. என்னங்க ஒர்க்கா? ஆமாங்க, டார்கெட் அச்சீவ் பண்ணணும். நானும் டார்கெட் அச்சீவ் பண்ணணும். நானும் டார்கெட் அச்சீவ் பண்ணும். இல்லைங்க, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். அது அது ஐஸ்கிரீம். மா, ஐஸ்கிரீம் வச்சிருக்கேன், உள்ள வந்து எடுத்துக்க. நல்லா கூலிங்கா இருக்கும். எதுக்குங்க இங்கே கூட்டிட்டு வந்தீங்க? கண்ணை மூடுங்க. எதுக்குங்க? கண்ணை மூடுங்க. ம். இப்போ கண்ணை தரங்க. அப்புறம் மச்சான், கார்கள் வாங்க வாங்க வாங்க. டேய் பிரசாந்த், என்னடா நான் சொன்ன பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுல? ஓகே சொல்லிட்டல. அப்போ உன்னால அவளை கண்ட்ரோல் பண்ண முடியலையா? உன்னை கண்ட்ரோல் பண்ண விடாம தடுக்கிறது எது? சொல்லு, உன்னை கண்ட்ரோல் பண்ண விடாம தடுக்கிறது எது? மாமா தீபு, சொல்லுங்க. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியா தானங்க இருக்கோம், சொல்லுங்க. உங்ககிட்ட நான் உங்ககிட்ட கிடையாது, உன் தம்பி கிட்ட. தம்பி கிட்டயா? அவனை நான் கடைக்கு அமைச்சிருக்கேங்க. உங்களுக்கு எதாவது வேணும்னா சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வர சொல்றேன். அவனை வர சொல்லு. வந்துருவாங்க. வர சொல்லு. வெடிக்குள்ள
என்ன மச்சான் உன் கால் அடிக்கடி என் தங்கச்சி ரூம் பக்கம் போகுது. தப்பு. அவன் என் தங்கச்சி. இதோடு நிறுத்திக்கா. முடியாது. சரி போ, அப்புறம் பேசுவோம். எப்போ பேசினாலும் இதுதான். கோவமாக இருக்கியா? ஆமாம், உங்கள் மேலே கோபம். உங்கள் தங்கச்சிக்கிட்ட என்ன பேச விடாமல் பண்ணுறீங்களே, அதனால கோபம். எனக்கு பிடிச்ச டிஷர்ட்டை போட்டு போகும்போதே நினச்சேன் எனக்கு பிடிக்காத ஏதோ செய்ய போகிறேன்னு. இதோடு நிறுத்திக்கோ. நீ கேட்டேன்னு எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்ல, இப்போ நான் கேட்குறேன் உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். மச்சான், இந்த மாமன் என்ன கேட்குறானோ அதுதான் நீ பேசணும். நீ பேசுறதெல்லாம் இங்கே கேட்காது. ஏன் கேட்காது? கேட்கணும், கேட்டாகணும். இந்த மாமனை பக்கத்தில் இருந்து பார்த்துருப்ப, எதிர்க்க நின்று பார்த்துருக்கியா? பார்க்குறியா? எதிர்க்கிறியா? தடுக்கிறேன். தோத்துருவ. ஜெயிப்பேன். இந்த மாமா இல்லைன்னா இந்த மச்சான் இல்லை. இந்த மச்சான் இல்லைன்னா மாமனே இல்லை. நான் இல்லைண்ணா நீங்கள் 2 பேருமே இல்லை, போங்கடா. கா கா என்னடா என்னக்கா மணி 8:30 இன்னும் தூங்கிட்டு இருக்கிற? தலை வலிக்குதுடா. தலைவலியா? ஆமா, மாமா இங்க? அவர் நைட் ஆஃபீஸ்லேயே தூங்கிட்டாரு, மத்தியானம் சாப்பாட்டுக்கு தான் வராரு. சரி இரு, உனக்கு இஞ்சி டீ வச்சு கொண்டு வரேன். அண்ணி சொல்லுமா. அண்ணி என் ட்ரெஸ் மட்டும் கொஞ்சம் துவைச்சிடுறீங்களா? நான் வெளியே போகிறேன். வாஷிங் மிஷின் ரிப்பேராக இருக்குது. எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்குமா, நான் நாளைக்கு துவைச்சி தரட்டா? சரி அண்ணி. 3 hours later. என்ன ட்ரெஸ் எல்லாம் துவைச்சிருக்கு? அண்ணி உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே. நல்ல ஸ்மெல்லாக இருக்கே. அண்ணி சாப்பாடு வேற மாதிரி. ஆமா, நீ தான் சாப்பாடு மாதிரியே இருக்கு. இன்னைக்கு நான் சமைக்கல, சமைச்சது எல்லாமே என் தம்பி தான். இன்னைக்கு சமைச்சது மட்டும் இல்லை, வீடு கூட்டினது, தொடச்சது, பாத்திரம் விளக்குனது எல்லாமே என் தம்பி தான். என்னங்க என்னாச்சு? அதுவா, படிக்கட்டில் ஸ்லிப் ஆகி கால் சுளுக்கிச்சு. மாமா சுளுக்கிருச்சா? நல்லெண்ணெய் போட்டு நீ விட்டுமா? நீ நல்லா நீவி விடுவ. நீ சாப்பிடு, நான் ஏதாவது ஸ்ப்ரே அடிச்சு காலை சரிப்படுத்திக்கிறேன். ஆமா. வர வர இவன் தொல்லை தாங்க முடியலையே. எப்படி இவனை வீட்டை விட்டு துரத்துறது?
கட்டெரும்பு எடுத்து கால் வழியாக பேண்ட்டுக்குள்ளே உள்ளே விட்டுடலாமா? ஓடிடுவானா? இதுங்க ஹேய், பக்கத்தில் இருக்க, ஏன் கத்துற? இல்லைங்க, தம்பி ஊருக்கு போகிறான். தம்பி ஊருக்கு போகிறவன் என்ன சொன்ன? தம்பி ஊருக்கு கிளம்பிட்டான்னு. இது யாவா? ஏன் 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 போகிறான்? மாமா மச்சான் வாங்க மச்சான், மச்சான் வழி விடு. ஏன் மச்சான் போறீங்க? இல்ல மாமா, ஊர்ல வடிவேலைக்கு கண்ணு போட்டா. வடிவேலைக்கு எப்போ கல்யாணம் ஆயிடுச்சு? ஆமா, வடிவேலைக்கு இங்கிருந்து மாடு மாமா. ஓ கவு. ஆமா, துர்காங்க? ஆமா, துர்கா நீ கேட்குற? துர்கா வைனி நான் தானே கேட்கணும். ஏன்? எப்படி? உன்னை கண்ட்ரோல் பண்ண விடாம தடுக்கிறது எது? சொல்லு, உன்னை கண்ட்ரோல் பண்ண விடாம தடுக்கிறது எது? மாமா அவனை நான் பாத்துக்கிறேன். நான் சொல்றத மட்டும் நீ செய். அண்ணி என் ட்ரெஸ் மட்டும் கொஞ்சம் துவைச்சிடுறீங்களா? நான் வெளியே போகிறேன். வாஷிங் மிஷின் ரிப்பேராக இருக்குது. எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்குமா, நான் நாளைக்கு துவைச்சு தரட்டா? சரி அண்ணி. தம்பி தம்பி, என்னக்கா? நல்ல ஸ்மெல்லாக இருக்கே. அண்ணி சாப்பாடு வேற மாதிரி. ஆமா, நீ தான் சாப்பாடு மாதிரியே இருக்கு. அக்கா வேணாக்கா, மாமா பாவம்க்கா. டேய், அந்த மனுஷன் விழுந்தா விழுந்துட்டு போட்டுண்டா, நான் பாத்துக்கிறேன்டா அவரை, நீ ஊத்துறா. என்னங்க என்னாச்சு? அதுவா, படிக்கட்டில் ஸ்லிப் ஆகி கால் சுளுக்கிச்சு. காலா இது கறிக்கு போன டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி. இத்தனை கிலோ கிள்ற, கொஞ்சமாவது சொரணை இருக்கதா பாரு. ஓட்டர் அடிச்சுட்டு குப்பரை படுத்து கிடக்குறியா? இரு, நாளைக்கு எங்க அக்கா கிட்ட வத்தி வைக்கிறேன். ஹே பிரசாந்த், ஏய் ஹாய். பார்த்து போயிட்டு வாங்க. கண்டிப்பா. உங்ககிட்ட ஒன்று கேட்க மறந்துட்டேன். உங்க நம்பர் கொடுங்க. ஏய், அவன் நம்பர் இருக்குடா உனக்கு? மாமா, பஸ்ஸில் போகும்போது போர் அடிக்கல மாமா, அதான் பேசிட்டே போகலாம் அப்படின்னு. போர் அடிச்சதுன்னா யூடியூப்ல இஎம்ஐன்னு ஒரு சேனல் இருக்குது, அதை பாரு. பார்க்கறதோட நிற்கிறாத, லைக் பண்ணு, கமெண்ட் பண்ணு, ஷேர் பண்ணு. இதெல்லாம் விட முக்கியமா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுறா தம்பி. ஏன்னா நாங்களும் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக்கா. பிரசாந்த், சரி மாமா, நான் கிளம்புறேன். ஒருத்தன் பேசிட்டு இருக்கேன், கண்டுக்கிறாரா பாரு. பிரசாந்த் திரும்ப வருவீங்களா? மறுபடியுமா? இவன் யோசிக்கிறத பார்த்தா ஒருவேளை திரும்ப வந்துருவானோ? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அடுத்த வீடியோ பார்க்க இங்க கிளிக் பண்ணுங்க. நாங்க எந்த மாதிரியும் இல்லை, நாங்க வேற வைப்புங்க. நாங்க எந்த மாதிரியும்